ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விநாயகர் சதுர்தசி. ஸோ விநாயகர் சதுர்தசிக்காக நான் இன்றைக்கி என்னென்ன மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்றது நீங்கள் இந்த விலாகில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் விநாயகர் அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டீ போட்டுட்ருக்கேன். இந்த டீ பார்த்திங்கன்னா இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி என்னுடைய விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச வரைக்குமே ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு நான் முழுக்கல்ல சுண்டல் செய்கிறதுக்காக முழுக்கல்லையை ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை குக்கரில் விசில் விட்டுடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். ஸோ பருப்பு போட்டுடலாம் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன். நம்ம இந்த மாதிரி வேக வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் குக்கரில் போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அது வெந்துட்டுருக்கோம். அந்த கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். வடைக்கு இப்போ பருப்பு ஊற வைக்க போகிறேன். பருப்பு நான் சுடுதண்ணியில் ஊற போடுறேன். அப்போ கொஞ்சம் குவிக்காக ஊறிடும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீட்டில் லேடிஸ் யாராவது இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் தனியாக செய்கிறவங்களுக்கு தனியாக செய்யும்போது எல்லா வேலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ப்ரிப்ரேஷன் vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து சில ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். நேற்றுக்கு நைட்டு நான் அவரைக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ அந்த அவரைக்காய் பொரியலுக்கு நான் அதுலேயே வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு என்னுடைய ரைஸ் வைக்கும்போதே அதில் ஒரு பிளேட் வச்சு அதிலே இந்த அவரைக்காவை வச்சு வேக வச்சிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரைஸும் ரெடி ஆகிடும், அவரைக்காவும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு தாளித்து விட்டால் போதும். பிடிக்கொழுக்கட்டை செய்யலான்றதுக்காக பிடிக்கொழுக்கட்டையும் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1 by 1 ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நான் செஞ்சு வச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 9-9:30க்கெல்லாம் என்னுடைய சமையல் முடிக்கணும்னு பிளான் பண்ணேன். பட் ஒரு 15 minutes லேட் ஆகிடுச்சு. இப்போது நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வடை, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், பிடிக்கொழுக்கட்டை, வாழைக்காய் வறுவல், ரசம், அவல் பாயாசம் செஞ்சுருக்கேன். ஸோ அவல் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சுண்டல் செஞ்சுருக்கேன், கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன். மணி பார்த்திங்கன்னா இப்போது 10 ஆக போகுது. நான் இப்போ விநாயகர் வாங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். இங்கே விநாயகர் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அங்கங்கே விநாயகர் சிலைகளும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நிறைய கடைகள் இருந்தது. ஸோ இந்த கடையில் விநாயகர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்ததுன்றதுனால நான் இங்கே விநாயகர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பெயிண்ட் அடிக்காத மாதிரி இருக்கிற விநாயகர் சிலைகள் நாங்கள் வாங்கி பழக்கம். ஸோ அதனால் அங்கே பெயிண்ட் அடிக்காத விநாயகர் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். நான் முந்தினே விநாயகருக்கு தேவையான பொரிக்கல்ல பழங்கள் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ அதனால் விநாயகர் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ விநாயகரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கும்போது ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வர வைக்கணும். ஸோ அதனால் நான் ஆரத்தி எடுத்துகிட்ருக்கேன். விநாயகரை எடுத்துகிட்டு வீட்டில் பூஜை ரூமில் வச்சாச்சு. இப்போ மார்னிங்லேருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குன்னாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் காஃபி போட்டு கொடுத்துட்டு இப்போ நான் விநாயகருக்கு அலங்காரம் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சமையல் முடிச்சிட்டதுனால இப்போ பூஜை வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ விநாயகரை வெறும் மனை மேலே உட்கார வைக்காமல் மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டு உட்கார வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இது மேலே ஒரு வெத்தலையில் அரிசி வச்சுட்டு மேலே உட்கார வைப்பாங்க. நான் மஞ்சளால் விநாயகர் பிடிச்சி வைக்க போகிறேன். ஸோ என்னதான் நம்ம வீட்டில் பிள்ளையார் இருந்தாலும் மண்ணில் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாலும் உண்மையாக பிள்ளையார் எப்படி வந்தார் அப்படின்னா பார்வதி தேவி மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வச்சாங்க. ஸோ நம்ம விநாயகர் எல்லா சுப காரியத்துக்கும் விநாயகர் முதல் கடவுள் அப்படின்றதுனால விநாயகரை மஞ்சளால் பிடிச்சு வச்சுட்டு தான் எல்லா சுப காரியமுமே செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் பிள்ளையார் இருந்தாலும் பிள்ளையாரை நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சளில் கொஞ்சமாக ஒரு பிள்ளையாரை பிடிச்சி ஒரு வெத்தலையில் கொஞ்சமாக அரிசி வச்சு பிள்ளையாரை வச்சு நம்ம வைக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்வாங்க. அதனால் நானும் அப்படி தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன். ஸோ இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா தேன், பால், தயிர்,
சந்தனம், அதுக்கப்புறம் வந்து பன்னீர், இந்த 5 பொருளால் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவனுடைய பர்த்டே. ஸோ ஆஸ் யூஷுவலாக அவனுடைய பிறந்த நாளுக்கு வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க பிள்ளையார் துணி இல்லாமல் புதுசாக ஒரு துணியை எடுத்து கட் பண்ணி அந்த வஸ்திரத்தை தான் நான் வந்து பிள்ளையாருக்கு கட்ட போகிறேன். ஸோ சில பேருக்கு வந்து பிள்ளையாருக்கு துணி கட்டுற பழக்கம் இருக்கும், சில பேருக்கு வந்து பிள்ளையாருக்கு துணி கட்டுற பழக்கம் இருக்காது. எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து புது துணி, இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக போய் கடையிலலாம் வாங்கிட்டு வரல. நம்மளுக்கு வீட்டில் வந்து ரேஷனில் கொடுக்குற வேஷ்டி துணி இருக்கும் இல்லையா, காட்டன் துணி, அந்த மாதிரி துணியை தான் எடுத்து நான் வந்து பிள்ளையாருக்கு அழகாக கட் பண்ணி வஸ்திரத்தை வந்து சாத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நான் டெய்லி வந்து பாபாவுக்கு அபிஷேகம் மாதிரி பண்ணுவேன். ஸோ அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் விலாகில் சொல்லியிருந்தேன், நான் வந்து பூவெல்லாம் வந்து சுவாமிக்கு முந்தி நன்னே வாங்கி மாலை மாதிரி கவுத்து வைப்பேன்ட்டு. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு அழகாக அலங்காரம் பண்ண போகிறேன். ஸோ இந்த அலங்காரம் மட்டுமே இல்லாமல் நம்ம விநாயகருக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நகைகள் ஏதாவது இருந்தால் அதையும் நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம சுவாமிக்கு போட்டு அழகாக அலங்காரம் பண்ணலாம். ஸோ அதனால் நான் என்னுடைய நகைகள் போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் வந்து விநாயகருக்கு சிகப்பு பூ வந்து ரொம்ப பிடிக்கும். சிகப்பில் வறுக்கிற பூவெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. என்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூத்து இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த பூவும் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுவாமிகளுக்கு எல்லாத்துக்கும் அழகாக அலங்காரம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது கீழே சிந்திரும் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒரு நீட்டாக ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு இப்போ வந்து சுவாமிக்கு படையல் போட்டுட்ருக்கேன். படையலுக்கு வந்து நான் இன்றைக்கி என்னென்ன பிரசாதம் செஞ்சேனோ அந்த பிரசாதம், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வந்து சுவாமிக்கு பழங்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பழங்கள்லாம் வச்சு சுவாமிக்கு இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதோடு சேர்த்து நம்ம பசங்களுடைய புக்ஸு கூட வந்துட்டு விநாயகருக்கு விநாயகர் சதுர்தசி நன்னு வச்சு பூஜை பண்ணணும். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதுமே என்னுடைய அம்மா அப்பாலாம் வந்துட்டு பூஜை பண்ணும்போது புக் எடுத்துகிட்டு வந்து வெய் சுவாமி கிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு சுவாமி கிட்ட வைப்போம். பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா எங்களை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்களும் அதே ஃபாலோ நான் விநாயகனுடைய அஷ்டோத்திரம் படிச்சிட்ருக்கேன். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கஜானாய நமஹ. நீங்களுமே உங்களுக்கு வீட்டில் தெரிஞ்ச விநாயகர் அஷ்டோத்திரம், விநாயகர் பாட்டு ஏதாவது பாடி சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். இந்த விநாயகர் சதுர்தசி நான் வந்து எப்போவுமே வந்து 3 days வந்து விநாயகரை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவேன். அதுக்காக நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 5 நாள் வந்து விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே வந்து சுவாமியை நிமர்ஜனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி சிலையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜைலாம் பண்ணி வீட்டில் வந்து வச்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் சுவாமிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படையல் போட்டு வணங்கிட்டு அடுத்தடுத்த நாள் சுவாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் வைக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு நீங்கள் எத்தனை நாள் சுவாமியை வீட்டில் வச்சுருக்கீங்களோ அத்தனை நாளும் சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம், பால், கல்கண்டு, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த நைவேத்தியத்தை செஞ்சு வச்சு தீபாராதனை காட்டணும். நான் வந்து அப்படி தான் வந்து பூஜை பண்ணுவேன். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு உகந்த நாள் இருக்கும். இப்போது திங்கக்கிழமை அப்படின்னா சிவனை வழிபடுவோம், செவ்வாய்க்கிழமை முருகரை வழிபடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை விநாயகரை வழிபடணும்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையில் ஏன் விநாயகரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் கிரகம் வெற்றிக்கான கிரகம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வெற்றிக்கான கடவுளாக சொல்கிறாங்க. அதனால் புதனுக்கும் விநாயகருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதன் கிரகம் ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னா அதிகமாக விநாயகரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகரை வந்து நீர், நிலம், சிறந்த அதிருஷ்டம், பெரும் அறிவு, குழந்தை வரம், செல்வம், மகிழ்ச்சி இதெல்லாம் தரக்கூடியவர்.
எந்த காரியமாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் அந்த காரியம் வெற்றிப்படும்ன்றது நம்பிக்கை. அது மட்டுமே இல்லாமல் நம்ம எந்த காரியம் செய்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பெண் வாங்கி எழுதினால் கூட பிள்ளையார் சுழி போடுவோம். ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு ஏதாவது ஒரு பத்திரிக்கை எழுதணும், எது பண்ணணுன்னாலுமே நம்ம முதல் பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே சுப அசுப காரியத்தில் கண்டிப்பாக விநாயகரை வணங்கிட்டு தான் நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிப்போம். ஈவினிங் 6 o'clock போல் திருப்பி சுவாமிக்கு விளக்கு ஏற்றி ஆரத்தி காட்டியாச்சு. ஈவினிங் நான் மறுபடியும் கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சேன். ஏன்னா மதியம் நான் எல்லா கொழுக்கட்டையும் செய்யலை. ஸோ ஈவினிங் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மாவு மீதி எடுத்து வச்சுட்டு இப்போ ஈவினிங் செஞ்சுருக்கேன். ஒரு 7 o'clock போல் நான் விநாயகர் கோவிலுக்கு வந்தேன். நான் வந்த நேரம் பார்த்திங்கன்னா கோவிலில் கரண்ட் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப இருட்டாக இருந்தது. அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். விநாயகர் சதுர்தசின்னு உற்சவ மூர்த்தியை ஊர்வலம் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்காக இங்கே சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னுடைய விநாயகர் சதுர்தசி பூஜா விலாக் இப்படி தான் நான் செலிப்ரேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.